நீயா நானா ஷோல போய் கலந்துக்கிட்டத வச்சு நெறைய பேர் ட்ரால் பண்றீங்க. நெறைய அப்யூசிவ் நெறைய வேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க. அதுக்கெல்லாம் பயந்து நான் இந்த வீடியோ போடுறேன்னு தயவு செஞ்சு நெனச்சுக்காதீங்க. நீயா நானால என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நீயா நானா இஸ் அ ஷோ. But அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க பேசியா she is a Ronnie. But இந்த பக்கத்துல இருந்தவங்க வந்து முழுக்க முழுக்க அத பத்தின நெறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க மட்டும் இல்லாம, யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து ஒரு டாக் ஷோல உட்கார வச்சு என்ன within couple of years அந்த ஏரியால இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டாக்ஸ் உடைய பிரீடிங் குறைஞ்சிருக்கு. ஏன்டா காட்டி அன்னைக்கு பிறந்தவன இந்த இளவ கருமாந்திரத்தை எல்லாம் ஏன்டா லைன்ல நிக்க வைக்கிறா? உங்க வீடு தெரிஞ்சா பவுடர் போட்டு வந்திருக்கு. பவுடர் போட்டு வந்தா பாட்டி எல்லாம் கிளியோ போட்டு ஆயிடுவா. 300 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சா பேண்ட் தான பெருசு. எங்க தப்பினடா பெருசு. பேண்ட் தான பெருசு. தப்பினடா பெருசு. பேண்ட் தான பெருசு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. was recorded for 8 hours 8 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ண ஒரு விஷயத்த வெறும் 45 நிமிஷம் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாருமே வந்து அன்எடிட்டட் வெர்ஷன் பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் தெரியும். அத நான் பார்த்து போட்டேன்டோ. இத யாராவது கிட்ட நான் சொல்ல வேணும்டோ. இல்லன்னா என் மண்டை வெடிச்சு போயிருண்டோ. ஐயோ. ஒரு பக்கம் வந்து டாக விரும்புறோம், அது மட்டும் இல்லாம தெருநாய்களை ஆதரிக்கிறோம்னு சொல்றவங்களோ, இன்னொரு பக்கம் வேண்டான்னு சொல்றவங்க அப்படின்னு தான் எடுத்தாங்க. நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் லேண்ட்ல சூப்பரா ஒரு இடத்த வாங்கி நம்ம பண்ணலாம். முதல்ல வாங்க சொல்லுங்க. அடுத்தது வந்து இத்தனை டாக்ஸையும் வந்து அக்கமடேட் பண்றதுக்கு இடத்த கிரியேட் பண்ண சொல்லுங்க. And not only dog, all animals liking me. பாரதி கொடுக்கப்பட்ட வாய்ப்பு தான் அதிகம். அதாவது எங்கெல்லாம் பிரச்சனை நடந்திருக்கோ அவங்களெல்லாம் தேர்வு செஞ்சு உட்கார வச்சு அவங்க எக்ஸ்பிளனேஷனை கேட்ட கோபி அவர்கள் எருமை மாடு மாதிரி நடந்துக்க என்ன யோசனை சொல்ற? பட்ட பகல்ல ஃபங்க்ஷன் நடக்குது. இதுல எப்படி அதெல்லாம் பண்ண முடியும்? இந்த சைட்ல எதுக்காக வேணும் அப்படின்னு நாங்க சொன்ன விஷயத்த அவர் கேட்கல. எப்ப வந்து மைக்ல நாங்க பேசணும் அப்படின்னு ஆரம்பிச்சாலும் இல்ல பேசாதீங்க பேசாதீங்க, உங்களுக்கான சான்ஸ் வரும்போது நீங்க பேசலாம், வேண்டாம் 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 அப்படின்னு சொன்னாங்க. புரிஞ்சு போச்சு. என்னை கூப்பிடுங்கிறதுக்காக ஏதேதோ சொல்லி குழப்புற அதானே? ஆமா. இப்பவும் பிராங்கா பேசுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த பக்கத்துல இருந்தவங்க அத்தனை பேருமே வந்து இன்னசென்ட் பீப்புளா வந்து கூப்பிட்டு இந்த பக்கத்துல, அதாவது அந்த விஷயம்னா என்னன்னே தெரியாத மக்களை இந்த பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க. இத போட்டு உலக்கையில நெல்லு குத்தல. எங்க உலக்க? எது வாயில நெல்லு குத்த போறியா? பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல. என்ன நீங்க வந்து இந்த 2 பேரையும் வந்து மோத விட்டு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? மேட்டர் ஆஃப் டிஆர்பி எதுக்காக நீங்க இந்த மாதிரியான ஒரு அக்லி கேம் விளையாடி இருக்கீங்கிறது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. வெறும் 2 நாள் மாத்தி விட்ட காரணத்துக்காக அந்த இடத்துல இருக்க அந்த ராட் வந்து அந்த வண்டியே நாசம் பண்ணிடுச்சு. உனக்கு என்ன தெனா விட்டு இருந்தா எங்க வீட்டு திண்ணையில உட்கார்ந்துட்டு எங்க வீட்டு தூண்ல சாஞ்சிட்டு காலை தூக்கி மேல போடுவேன். எந்திரிச்சு வெளிப்படி. இது வரைக்கும் வந்துட்டு எந்த ஒரு சேனல் பத்தியோ எந்த ஒரு ப்ரோக்ராம் பத்தியோ இது வரைக்கும் நான் பேசுனதே கிடையாது. இதனால பர்சனலா பாதிக்கப்பட போறது வந்து அந்த வாயில்லா ஜீவன்கள் மற்றும் நாங்க எல்லாரும் தான். அது நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எதிர்க்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன். இல்லாம இது எதை பத்தியுமே யோசிக்காம அங்க ஒண்ணு பேசுனதை இங்க தூக்கி போட்டீங்க, இங்க தூக்கி போட்டதை இங்க தூக்கி போட்டீங்க, மாத்தி 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 நீங்க ஒரு இடத்துல போட்டிருக்கீங்களே, அது என்ன எடிட்டட் வெர்ஷன் நீங்க நினைச்சிருக்கீங்க? ஒரு அடி வாங்கி கேவலப்படுறதுக்கு மிஷின்ல அடி வாங்குறது டீசென்ட்டா போயிடுது இல்ல? அப்பா உங்கள மாதிரி கேரக்டர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மிஷின் வந்தது ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்லுங்க. மூடு. பேசும்போது இன்னொருத்தங்க சிரிக்கிறது இதுதான் எடிட்டட் வெர்ஷனா? வாட் டு யூ திங்க்? இந்த பாருங்க, இதெல்லாம் நிறுத்துங்க மேடம். நீங்க குழந்தைங்கன்னு சொன்னா தப்பு சொல்றீங்க சார். இது அப்பதான் சொல்ல என்ன செய்வேன் என்ன செய்வேன்? தனியாள் பாத்தியா? என் பின்னால ஒரு அரசாங்கமே இருக்குடா. என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷோல போய் உட்கார்ந்தமே தவிர மத்தபடி வேற எதுக்குமே கிடையாது. இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும், உங்க வெறுப்பை சம்பாதிக்கணும் இல்ல உங்க மனசை ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நானும் ஒரு மனுஷிதான், எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி எல்லாருமே பார்த்தது ஒரு எடிட்டட் எபிசோட். இந்த மாதிரி ஒரு எபிசோட விஜய் டிவில போடுவாங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. நான் ரொம்ப பிஸியா எங்களுடைய வீட்டு திருமண விழாவில் இருந்தேன். இதை நீங்க இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க எந்த நேரத்துல போற? நீங்க நைட் டைம்ல போறீங்க. நைட்டா? ஏன் 11 நைட்டுக்கு போறீங்க? எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் ரொம்ப பிஸி. நீங்க பசியோட இருக்கீங்களா? நான் வேணா போய் ஆப்பம் சுட்டு எடுத்து தரவா? நோ நோ பிஸி.
விஜய் டிவில இருந்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷோ பண்றோம், நீங்க கெஸ்டா வாங்க, இந்த மாதிரி உங்க வீட்டில் இருக்கிற நாய் பத்தி பேசுங்க, ஆஸ் அ டாக் லவரா வாங்க. அதெல்லாம் இல்லை சார், ஆஸ் அ டாக் லவரா வந்து உங்க ஒப்பீனியன் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த கான்வர்சேஷன்லாம் நான் வச்சிருக்கேன். இது நமக்குள்ளதான் இருக்கணும். கடுகளவு வெளியே கசிஞ்சா கூட முதலாளியை நீ உசுரோட பார்க்க முடியாது. டிவி நிறுவனத்துக்கு அந்த அன்எடிட்டட் வெர்ஷன் ஆஃப் த எபிசோட் அதை நீங்க போடுங்க, ஓகேவா? மக்கள் வந்து எவ்வளோ ஒரு துடிப்பா கொந்தளிச்சு என்னென்னமோ கவர்மெண்ட் மேல போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து எவ்வளவு எனக்கு எதிராகவும் டாக் லவ்வர்ஸுக்கு எதிராகவும் எவ்வளவு மோசமா அந்த விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு. மூளை இல்லாதவனோட உனக்கு என்ன பேச்சு போ. சரிப்பா, எனக்கு மூளை இல்ல, உனக்கு எக்கச்சக்கமா மூளை இருக்குன்னு வச்சுக்க. ஒத்துக்கிறியா? சும்மா எல்லாம் ஒத்துக்க மாட்டேன். வேற என்ன பண்ணணும்? ஆனா அந்த ஊர்க்காரங்களுக்கு கண்டிப்பா காலிங் பெல் அலர்ட் பண்ணும். நான் வந்து டாக் மேல வச்சிருக்கிற அன்பும் பற்றும் தான் முதல் காரணம். ரெண்டு விஷயத்துல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான், அதுவும் கோபியுடைய ஷோ அப்படின்னு நம்பிக்கையில தான் நான் வந்து என்னோட நேரத்தை ஒதுக்கி இந்த இடைப்பட்ட நேரத்துல பிரதர் நீ நான் தான் ஒரிஜினலா? வீட்டுல கல்யாணம் வச்சுட்டு நீங்க வந்தீங்களா நாய்க்காக அப்படிலாம் கேட்டாங்க. ஆனா எபிசோட் பண்ணும்போது பாத்தீங்களா 9 மணிக்கு மேல வரக்கூடாது அதை மட்டும் போட்டாங்க. நாய்க்கு தெரியாது நீ நல்லவனா கெட்டவனா அப்படின்னு. அது டெரிட்டரியில மார்க் பண்ணி வச்சிருக்கோம். வந்தா கொலைக்கும் கடிக்கும். ஏன்டா எவனோ எப்போ திண்ணையில படுத்துட்டு சொல்லி வச்சு அப்படியே புடிச்சு அலையறீங்க வெங்காயங்களா? உங்களுக்கு விளக்கம் சொல்லி ஏற ஓஞ்சிரும் போல இருக்க. வெறும் 9 மணிக்கு மேல வரக்கூடாது, 11 மணிக்கு கூட யாருமே ஏரியாக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு கட் பண்ணி அவர் கேட்ட கேள்வி ரியாக்ஷன்ல இத வந்து போட்டிருக்காங்க. நீங்க பார்த்த எபிசோட் வந்து ஒரு சினிமா தான், எல்லாரும் கட் பண்ணி ரியாக்ஷனோட போட்டிருக்காங்க. இத நீங்க இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க எந்த நேரத்துல போறீங்க? நீங்க நைட் டைம்ல போறீங்க. நைட்டா? ஏன் 11 நைட்டுக்கு போறீங்க? இத பத்தி யாராரு என்னங்கறத விளாவரியா ஏப்பா பேச விட்டு போயிட்டே நான் பார்த்தா. ஏய் வந்ததுல இருந்து லேகிய வித்துட்டு இருந்தா எவனா கேப்பா? லேகிய விக்கிறனா பண்ணி மக்களிடையே இந்த மாதிரி ஒரு வன்முறையை தூண்டுறாங்களோ அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தேகத்துக்கான ஒரு விஷயமா இருக்குது. அதனால இதெல்லாம் வந்து நீங்க பார்க்காம நீங்க வந்து அதே கமெண்ட்ல அதே போடுங்க. விஜய் டிவிக்கு கேளுங்க, கோபி சார்ட்டே கேளுங்க, அன்எடிட்டட் வெர்ஷனை தயவு செய்து போட சொல்லுங்க. அப்படி போட்டாங்கன்னா உங்களுக்கு முழுசா தெரியும். அது பதில் சொல்றா. நாய்க்கு வலை போட்டா வலைக்குள்ள என்ன இருக்கும்? நாய் இருக்கும். இல்ல நீ இருப்ப. நான் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து எல்லா ஷூட்டிங் முடிஞ்சு கடைசியில் தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். சோ எனக்கு வந்து அங்க என்ன நடந்ததுன்னு தெரியல. நல்ல நீங்க ஒரு கண்ணால பாக்கும்போது ஒரு செருப்பு தெரிஞ்சது, இப்ப நீங்க 2 கண்ணால பாக்கும்போது 2 செருப்பு தெரியணும்ல சார்? தெரியலையே. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. இதெல்லாம் எதுவுமே அவங்க போடல. பொதுமக்கள் யாரும் தயவு செய்து என்ன தப்பா நினைக்காதீங்க. அப்படியே நீங்க என்னுடைய பேச்சால உங்களுக்கு யாருக்காவது காயமடைந்தீர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், உங்களுக்கு அது தப்பா தோணுச்சுன்னா தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க. நான் அந்த மாதிரியான எந்தவித ஒரு எண்ணத்திலையுமே நான் இதுல கலந்துக்கல. வணக்கம். நீங்க எல்லாம் என்ன விஜய் டிவில பாத்திருப்பீங்க. நீங்க நானா நிறைய பேர் என்ன ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. நீ ஒரு சைக்கோவா, மனநலம் பாதிக்கப்பட்டவள், அப்புறம் வந்து மென்டலி ரிட்டார்டட், இன்னும் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்களே, நீ பொம்பளையா, நீ ஒரு அம்மாவா, உனக்கு ஒரு குழந்தை இருக்கு, எப்படி இருக்கு, இதெல்லாம் பண்றீங்க. எனக்கு என்ன ஒரு இதுனா, உங்க யாருக்குமே அங்க உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஒரு நாய் குறுக்க ஓடி வருதும் ஒரு குழந்தை குறுக்க ஓடி. அப்போ எனக்கு அந்த டைம் எனக்கு 2 வாட்டி ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு சப்போஸ் அவர் ஒரு பிஸி ஏரியால இருக்கும்போது ஒரு வேற ஒரு குழந்தையே உள்ள ஓடி வந்திருந்தது. பேசாதீங்கம்மா. இதெல்லாம் உங்க வீடு தெரிஞ்சா பவுடர் போட்டு வந்திருக்கு. பவுடர் போட்டு வந்தா பாட்டி எல்லாம் கிளியோ போட்டு ஆகிடுவாரா? பாரதேஷ் நாய. உன் பேர் என்ன? சங்கீதா. தங்கூதர வயசுல சங்கீதா வருதும் ஒன்னா 2 உயிரும் ஒன்னா அப்படின்னு அங்கேயே கத்திட்டு என்ன நிறுத்தியாச்சு. பட் ஆனா என்ன நடந்தது, என்ன எனக்கு நான் சொல்ல வந்தேன்னு யாருமே கேட்கறதுக்கு இல்ல. இந்த நினைக்கலாம் பொண்டாடி பிள்ளை பத்தி என்னமா நினைக்கிறேன் அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. ப்ரோக்ராம் இந்த இதுக்கு அப்புறம் ஒரு பிரேக் வந்தது. அந்த பிரேக்ல அவர் என்கிட்ட சொன்னது, நான் உங்களை அங்க நிறுத்தல அப்படின்னா இத வந்து கிளிப்பிங்கையும் நாங்க போட மாட்டோம். இந்த பெயின் எவ்வளவு இருக்குங்கிறது எனக்கு தெரியுது. எனக்கு 2 வாட்டி 2 வீலர் ஆக்சிடென்ட் ஆச்சு. 2 வாட்டியுமே குறுக்க ஒரு குழந்தை ஓடி போய் ஏன்னா போட்டோம்னா உங்க பேரு ரொம்ப கெட்டு போயிடும் அப்படின்னு. ஆனா ப்ரோமோலயே முதல்ல அததான் என்ன யூஸ் பண்ணிருந்தாங்க. நான் யாரு புறம்போக்கா சொல்றி பொறுக்கியா? ஒரு 400 பேரை நான் சிரிக்க வச்சிருக்கேன் அப்படிங்கறதுக்கு. அதுல ஒரு 40 பேருக்கு இருக்கும் இவ பொம்பளையா
இப்படி எல்லாம் கத்துறாளே. ஏய் இந்த பார், ஏற்கனவே என்ன பண்றது எங்கிட்டு போறதுன்னு புரியாம கொதிச்சு கொந்தளிச்சு போய் திரியும். மேற்கொண்டு ஆத்திரத்தை கலப்பாதவா ஏன் கலப்பாதியா? கோபிநாத் சார் தான் எங்களை கத்தி காட்ட சொன்னார். எப்படி இந்த மாதிரி அடுத்தவங்க எப்படி புரிஞ்சுக்கிறது, என்னென்ன கத்துறது, என்னென்ன மாதிரி அப்படிங்கறது அவர் தான் கேட்டார். அதனால நாங்க கத்தினோம். ஓகே, கத்தினதுக்கு எதிரணில இருந்து சிரிச்சாங்க. அத ஒருத்தர் வந்து எங்க சைட்ல இருந்து சொன்னார். அவங்க சிரிக்கிறாங்க, கொஞ்சம் இன்சல்ட் மாதிரி இருக்கு, ஹர்ட் பண்ற மாதிரி இருக்குன்னா I completely condemn this. I completely condemn this. அது எப்படி நீங்க பேச முடியும்? அப்படிதான் பாஸ் சிரிப்பாங்க அப்படின்னு சொன்னார். அவர் தானே எங்களை கத்த சொன்னது. இப்போ இது உட்கார்ந்து நீங்க தான் உட்கார சொன்னீங்க. நான் கரண்ட் கம்பி மேல உட்கார சொன்னா உட்காருவியா? நீ எல்லாம் வாசப்படி உட்கார வேண்டியதாய். அதே மாதிரி இருக்கிற இதுல வந்து கூடிய விரைவில் நாய் இப்படி எல்லாம் கத்தும், இதுதான் நாய் அப்படிங்கறது போட்டோ காட்டி போடுற ரேஞ்சுக்கு வந்துரும். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. ஏன்னா நம்ம எல்லாரும் அது கிட்ட இருக்கிற வெறுப்பை காட்டிட்டு இருக்கிறதுனால என்னதான் ரொம்ப ட்ரோல் பண்ணி மீம்ஸ்க்கு எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, என் குரல் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு அதெல்லாம் வருத்தமே இல்ல. ஆனா உள்ள என்ன நடந்தது, என்ன ஆச்சு, நான் என்ன சொல்ல வந்தேன், இது யாருமே கேட்கவும் இல்ல. என்ன பாண்டி இது? அது வேற ஒண்ணும் லாண்டி, திடீர்னு டாமிக்கு குளிர ஆரம்பிச்சிருச்சு. அதான் மனசு கேட்காம ஒரு டவுல் எடுத்து புத்தி மாடி உட்கார வச்சிருக்கேன். அப்படியா?